ஹே கைஸ், நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 52. வாட் ஹேப்பன்? ஆஃபீஸ் டைம்ல என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க என்று ராகவன் கேட்க, சார், மது அவங்க ஃபியான்சிய பார்க்கணும்னு சொன்னாங்களாம், அதான் ஆனந்த் வந்திருக்காரு என்று மாயா சொல்ல, மாயா சொன்னதில் கொஞ்சமும் உண்மை இருக்காது என்பதை உணர்ந்த ராகவனும், ஆஃபீஸ் டைம்ல ஆஃபீஸ் வேலை மட்டும் தான் பார்க்கணும், பர்சனல் ஒர்க் பார்க்கணும்னா லீவ் போட்டுட்டு போய் பாருங்க மிஸ் மது என்று ராகவன் சொல்ல, ராகவன் சொன்னதை கேட்டதும் மதுவிற்கு கண்களிலிருந்து அடுத்த கணமே கடகடவென்று கண்ணீர் வழிந்தோடியது. அதை பார்த்த ஆனந்தும், சாரி சார், இது என்னோட தப்பு தான், அவங்க பார்க்கணும்னு சொல்லியிருந்தாலும் நான் வந்திருக்க கூடாது, நான் கிளம்புறேன் சார் என்று ஆனந்த் மதுவை பார்த்துவிட்டு, நம்ம அப்புறம் பேசலாம் மது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். இதையெல்லாம் பார்த்த மாயாவிற்கோ ஒரே கொண்டாட்டமாய் இருந்தது. மதுவிற்கு தான் மாயா சொன்னதை நம்பி ராகவன் தன்னை திட்டிவிட்டானே, தன்னை தவறாக நினைத்து விட்டானே என்று வலித்தது அவள் மனமெங்கும். ராகவனுக்கு தெரியும் மது ஆனந்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்க மாட்டாள் என்று. ராகவனுக்கு மதுவின் மேல் இருந்த கோபமெல்லாம் லதா சொல்வதற்கெல்லாம் அடிபணிந்து செய்து கொண்டிருக்கிறாளே, தன்னை விடுத்து வேறு ஒருவனை திருமணம் செய்து கொள்ள தலையாட்டி இருக்கிறாளே என்பதுதான். அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவதென்று தெரியாமல் மதுவை திட்டிவிட்டான் ராகவன். ஆனந்த் அலுவலகத்திலிருந்து சென்றுவிட ராகவன் மதுவை திட்டிவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான். இனி மது ராகவன் பக்கமே திரும்ப மாட்டான், ராகவன் எனக்கு தான் என்று முடிவை செய்து விட்டாள் மாயா. ஆனந்த் வந்து போனதில் மதுவிற்கு திருமணம் ஆக போகிறது என்னும் விஷயம் அரசல் புரசலாய் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. ஒவ்வொருவரும் மதுவிடம் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சங்கடமாய் இருந்தது மதுவிற்கு. இதைத்தானே மாயாவும் எதிர்பார்த்தால், மாயா எதிர்பார்த்தபடியே எல்லாமும் நடந்து கொண்டிருந்தது. வேலை விஷயமாக மாயாவை ராகவன் அழைக்க, எனக்கு எப்படியாவது ராகவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் என்று நினைத்த மாயாவோ ராகவனின் அறைக்குள் நுழைந்தாள். மாயா அந்த அறைக்குள் நுழையும் சமயம் ராகவன் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். மாயா ராகவனின் அறைக்குள் நுழைந்தாள். மாயா, நான் கேட்ட பேப்பர்ஸ் எல்லாம் எங்க கிளைண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டியா இல்லையா என்று ராகவன் கேட்க, எல்லா பேப்பர்ஸும் அதுலதான் இருக்கும் சார் என்று ராகவனுக்கு அருகில் இருந்த கோப்பை அவன் முன்னே எடுத்து வைத்துவிட்டு ராகவனின் அருகில் வந்தாள் மாயா. மிக நெருங்கி நின்றாள். அவனுக்கு முன்னிருக்கும் கோப்பை அவளும் சேர்ந்து அவனோடு புரட்டினாள். அந்த கோப்பின் மேல் இருந்த ராகவனின் கையை தன் ஒரு கையால் மாயா பிடித்தாள். ராகவன் அவளை பார்த்தான். அவளும் ராகவனை பார்த்தாள். எனக்கு கையை பிடிச்சிட்டு இருக்கும், அமைதியா இருக்கான், அப்போ இதான் சரியான டைம் என்று நினைத்த மாயாவோ அவனின் கண்ணங்களில் அவளின் இதழை பதித்து விட்டாள். அவள் இவ்வாறு செய்ததும் கண்களை மூடி திறந்து ஆழமாய் மூச்செடுத்த ராகவன் தன் முழு உயரத்திற்கு எழுந்து நின்றான். மாமா என்று மாயா வாயெடுக்க அடுத்த கணம் அவளை ஓங்கி அறைந்திருந்தான் ராகவன். அவன் அறைந்த அறையில் சுருண்டு கீழே விழுந்தவள் வாயிலிருந்து ரத்தம் வந்தது. அவனின் 5 விரலும் அவள் கன்னத்தில் பதிந்திருந்தது. மாமா என்று அவள் சொல்ல, கெட் அவுட் என்றான் ராகவன். அந்த நேரம் பார்த்து வாசுவும் அங்கு வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் என்றவன் அனுமதி கேட்க, எஸ் கமன் என்றான் ராகவன். அவன் குரலை கேட்ட வாசுவோ, என்ன இவன் குரல்ல பயங்கரமான கோவம் இருக்கே, குரலே சரியில்லையே, உள்ள போலாமா என்று யோசித்த வாசுவின் கண்கள் அங்கு தட்டு தடுமாறி எழுந்து நின்ற மாயாவின் மேல் விழுந்தது. அது சரிதான், மச்சான் கடுப்பா இருக்கிறதுக்கு காரணம் இவதானா என்று நினைத்த வாசு ராகவனின் அறைக்குள் நுழைந்தான். அப்பொழுது மாயா அந்த அறையை விட்டு வெளியேறினாள். அறையை விட்டு வெளியேறிய மாயா ராகவனின் கைகள் பதிந்த கன்னத்தை கைகளால் பிடித்து கொண்டு உதட்டில் இருந்த ரத்தத்தை துடைக்காமல் வெக்கப்பட்டு கொண்டே அவள் அறைக்குள் நுழைந்தாள். அவள் இப்படி செல்வதை அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த பெரும்பாலானோர் பார்த்து விட்டனர். மது பக்கத்தில் இருந்த பெண்ணோ, ஹே மது,
உன்னை மட்டும் ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ் வேலையை மட்டும் பாருன்னு எம்டி திட்டுனாருல, இப்ப பாரு பெய்ய கூட அவரு ரூம்ல என்னென்ன வேலை எல்லாம் பாக்குறாருன்னு. அந்த மாயா உதட்டுல ரத்த காயத்தோட அவ கண்ணத்தை புடிச்சிட்டு வெக்கப்பட்டுட்டே அவர் கேபின்குள்ள போறா என்று அந்த பெண் சொல்ல, அதை கேட்ட மதவிற்கோ கோபம் வந்து விட்டது. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாம இப்படி கண்டு மேனிக்கு பேசாத, பயம் மூடிட்டு வேலை பாரு என்று மது அந்த பெண்ணை திட்டி தீர்த்து விட்டாள். என்னவோ இவளுக்கு எம்டியை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரிதான் பேசுறான் என்று வாய்க்குள்ளே முணுங்கிக் கொண்டே அந்த பெண் அவளது வேலையை செய்து கொண்டிருந்தாள். ராகவனின் அறையில் நின்றிருந்த வாசுவோ, என்னாச்சு பாஸ்னு கேட்போமா, கேட்டா அடிச்சிடுவானோ என்று பயந்தபடியே ராகவனின் அருகில் சென்றான் வாசு. ராகவா மச்சான் என்று வசூலிக்க, கால் மீ சார் என்று கர்ஜனையோடு ராகவன் சொல்ல, ராகவனின் இந்த கோபம் மாயா மாமா என்று அழைத்து முத்தமிட்டதன் விளைவு. நண்பனின் கோபத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத வாசுவோ, சார் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமே முனிசிபல் பில்டிங் கட்டுறதுக்கான டெண்டர், அந்த டைம் இன்னைக்குதான் கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ணிடலாம். அண்ட் நம்மளோட 200 crore ப்ராஜெக்ட் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதோட லாபம் மட்டுமே நமக்கு 180 crores என்று வாசு சொல்லி முடிக்க, ஓகே வேர் இஸ் கொட்டேஷன் என்றான் ராகவன் பொறுமையாக. வாசுவும் ஒரு கோப்பை நீட்ட அதை வாங்கி பார்த்த ராகவன், நீயும் சஞ்சயும் இந்த டெண்டரை அட்டன் பண்ணிடுங்க. அண்ட் இன்னைக்கு நைட்டு ஒரு சக்சஸ் மீட் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுங்க என்று ராகவன் சொல்லி முடிக்க, எஸ் பாஸ் என்றான் வாசு. கோப்புகளில் கையெழுத்திட்டு ராகவன் வாசுவிடம் கொடுத்துவிட்டு எழுந்தவன் அவன் அறையிலிருந்து வெளியே செல்ல அவன் பின்னே சென்றான் வாசு. பணியாளர்கள் வேலை செய்யும் அறைக்குள் ராகவன் நுழைய அவனை பார்த்ததும் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர்கள் எல்லாம் எழுந்து நிற்க மதுவும் எழுந்தாள். ராகவனை பார்த்த மதுவிற்கும் அங்கிருந்த அனைவருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ராகவனின் கன்னத்தில் மாயா கொடுத்த மொத்தத்திற்கான அடையாளம் இருந்தது. கைஸ், இன்னைக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி மிகப்பெரிய அளவுல நம்ம கம்பெனி ப்ராஃபிட் பார்த்திருக்கு என்று ராகவன் சொல்ல, அதை கேட்ட அனைவரும் கைகளை தட்டி கரவோசை எழுப்பினர். சோ இன்னைக்கு நைட் ஒரு சக்சஸ் பார்ட்டி நம்ம 7-star ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம ஆபீஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணாம இந்த பார்ட்டியை அட்டென்ட் பண்ணணும் என்று ராகவன் சொல்ல, ஓகே சார் என்றனர் அனைவரும் ஒன்றாக. மது மட்டும் எதுவும் பேசாமல் ராகவனுடைய கன்னத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அதை ராகவனும் கவனிக்க தவறவில்லை. மது பார்ப்பதை வாசு கவனித்து விட்டான். என்னது, மது ராகவனோட கன்னத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காளே, ஏதாவது தப்பாயிடுச்சா என்ன என்று வாசு இடது பக்கம் நின்றிருந்தவன் வலது பக்கம் வந்து ராகவனின் கன்னத்தை பார்க்க, ராகவனின் வலது கன்னத்தில் இருந்த இதழ் மொத்த பதிவை பார்த்த வாசுவின் விழிகள் பெரிதாக, அச்சோ என்னடா இது, இப்படி ஒரு பிரச்சனை புதுசா கிளம்பி இருக்கே, இது மாயாவோட வேலையா இருக்குமோ, அதான் மச்சாங்கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்து கிடந்தாலோ, ஐயோ இப்போ இது வேற தெரியாம தங்கச்சி என்ன நினைக்க போகுதோ என்று வாசு நினைத்து கொண்டிருக்கும் போதே ராகவன் அங்கிருந்து சென்று விட்டான். செல்லும் அவன் முதுகையை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள் மது. அவளின் பக்கம் வாசு செல்வதற்கு முன் மதுவின் பக்கம் வந்த அவளோட வேலை செய்யும் பெண்ணொருத்தி, என்னமோ எம்டி நல்லவரு வல்லவரு, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சீன் எல்லாம் போட்ட, வசனம் எல்லாம் பேசின, அவரோட கணத்தை பத்தியா, மாயாவோட லிப் மார்க், நம்ம எம்டிக்கும் மாயாவுக்கும் இடையில என்னவோ இருக்கு, எப்பவாவது இது வெளியே வரும், இப்பவாவது நம்படி என்று அந்த பெண் சொல்ல, இவ வேற எரிரத்தில எண்ணெய் ஊத்திட்டு என்று நினைத்த வாசுவோ மதுவின் பக்கம் சென்றான். வேலை நேரத்துல இங்க என்ன பேச்சு, போய் வேலையை பாருமா என்று வாசு சொல்ல, ராகவனின் மேனேஜர் வாசு என்பதால் அமைதியாய் நகர்ந்து விட்டாள் அந்த பெண். அந்த பெண் சென்றதும் மதுவிடம் வாசு, தங்கச்சிமா ராகவன் மேல எந்த தப்பும் இல்லம்மா, அந்த மாயாதான் என்று வாசு ஆரம்பிக்க, எனக்கும் அவரை பத்தி தெரியணும் என்று மது சொல்ல, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு, அப்புறம் நைட் பார்ட்டிக்கு நீ வரலம்மா என்று வாசு கேட்க, இல்லனா நான் வரல என்றாள் மது. வரலையா, என்னம்மா சொல்ற என்று வாசு கேட்க, எனக்கு இந்த மாதிரி நைட்டெல்லாம் பார்ட்டிக்கு போறது பிடிக்காதனா, போயும் பழக்கம் இல்ல என்று
மது சொல்ல, ஓ ஓகேம்மா, ஓகே, பரவாயில்ல என்றான் வாசு. அதைத் தொடர்ந்து மது அவளது வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க வாசு ராகவனின் அறைக்கு சென்றவன் ராகவன் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்துவிட்டு ராகவனின் பக்கத்தில் போனான். அங்கு சென்று ஒரு டிஷ்யூவை எடுத்த வாசு ராகவனின் கன்னங்களை அழுத்த துடைக்க வாசு என்று கத்தினான் ராகவன். அதற்கெல்லாம் அசராத வாசு அவன் கையில் இருந்த டிஷ்யூவை ராகவன் முன்னே நீட்டினான். வெள்ளை நிற டிஷ்யூவில் சிகப்பு சாயம் இருந்தது. அதை பார்த்த ராகவனோ, இந்த மாயா பார்க்கதான் ஸ்டைலிஷ், ஒரு வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் கூட போடுறதில்ல இந்த மாயா என்று ராகவன் முணுமுணுக்க, பஸ் நீங்க எங்க எம்டி இப்படி லிப் மார்க்கோட வெளியெல்லாம் போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்று வாசு கேட்க, ஓ அதான் உன் தங்கச்சி என்ன அப்படி பார்த்துட்டு இருந்தாளா என்றான் ராகவன். மச்சான், இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? காலையில எவனோ ஒருத்தன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரான், மதுவும் அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இப்போ இந்த மாயா உனக்கு கிஸ் அடிக்கிறான். நீயும் மதுவும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க என்று வாசு கேட்க கண்களை மூடி திறந்த ராகவன், இது ஆபீஸ் டைம், பர்சனல் விஷயத்த இப்போ இங்க பேசக்கூடாது, அது உனக்கு தெரியாதானே என்று ராகவன் கேட்க, எங்கடா உனக்கு பர்சனல் டைம்னு ஒண்ணு இருக்கு, அந்த டைம்ல தான் யாரு கூடயும் நீ பேசுறதே இல்லையே என்று வாசு கேட்க, டைம் கொடுக்குறேன் அப்ப பேசு என்றான் ராகவன். சாரி சாரி பஸ், டென்டருக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பர்சனல் விஷயத்தையெல்லாம் நீங்க எப்ப பர்சனல் டைம் கொடுக்குறீங்களோ அப்ப பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் வாசு. என்னதான் ராகவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை மதுவிற்கு இருந்தாலும் தன் அவனை வேறு ஒருத்தி முத்தமிட்டதை மதுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவ கிஸ் பண்ற வரைக்கும் ராகவ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அவருக்கு என்ன வேலை என்று உள்ளுக்குள்ளே புலம்பி தீர்த்தாள் மது. வேளையில் மதுவிற்கு நாட்டம் செல்லவில்லை. தலையில் கை வைக்கிறாள், கண்களை மூடி புருவ இடுக்கில் கை வைத்து அமர்கிறாள், முகத்தை மூடிக்கொள்கிறாள். லேப்டாப்பில் தட்டி வேலை பார்க்க ஆரம்பித்தால் எல்லாமே தவறாகி விடுகிறது. மாயாவை வாய்க்குள்ளேயே திட்டுகிறாள். கூடவே ராகவனையும் தனக்குத்தானே இதழ் பிரித்து திட்டுகிறாள். அவளுக்கு மட்டும் கேட்கும்படி இதையெல்லாம் தன் முன்னே இருந்த லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டே செய்து கொண்டிருக்கிறாள் மது. ராகவனோ தன் அறையில் இருந்த கணினியில் சிசிடிவியின் ஃபுட்டேஜின் மூலமாக மது என்னென்ன செய்கிறாள் என்பதை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். மாயா என்ன கிஸ் பண்ணத உன்னால பொறுத்துக்க முடியல, எவ்வளவு பொசசிவ் ஆகிறடி நீ. இப்படி இருக்கிறவ என்னை விட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறியா? அதை நானும் தான் பாக்குறேன் என்று தனக்கு தானே கூறிய ராகவன் தன் அறையிலிருந்து வெளியில் வந்தான். வெளியில் வந்தவனை பார்த்தாள் மது. ராகவனும் மதுவை பார்த்தான். இருவரின் பார்வையும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறது. தன்னை நிதானப்படுத்திய மது சட்டென்று தன் லேப்டாப்பில் வேலை பார்ப்பவளாய் வேலையில் மூழ்குகிறாள். அவளை பார்த்து சிரித்த ராகவன் மாயாவின் அறைக்குள் நுழைகிறான். மது அமர்ந்திருக்கும் இடத்திற்கு பின்னே தான் மாயாவின் அறை. மாயாவின் அறையின் உள்ளே நுழைந்தவன் அந்த அறையின் கண்ணாடி சுவரை திரைச்சீலை கொண்டு மூடுகிறான். திரைச்சீலை மூடும் சத்தத்தை கேட்டு திரும்பினாள் மது. என்னடி இது, பகலேவா என்று மதுவின் பக்கம் இருந்த பெண் சொல்ல, ஷட் என்றாள் மது சத்தமாக. என்று அந்த பெண் எழுந்து கேன்டீனுக்கு சென்றுவிட, என்ன ஆச்சு இவருக்கு, என்னதான் நடக்குது இங்க என்று குழம்பித்தான் போனாள் மது. ராகவன் மாயாவின் அறைக்குள் சென்று திரைச்சீலையை ராகவன் மூட கன்னங்களை பிடித்து அமர்ந்திருந்த மாயாவோ அதிர்ந்து எழுந்தாள். அவளின் பக்கம் சென்றான் ராகவன். மாயாவிற்கோ தூக்கி வாரி போட்டது. அவ அறையில அடிச்சது பத்தாதுன்னு எங்கேயும் அடிக்க வந்துட்டானா என்று பயந்தே விட்டாள் மாயா. அவளின் பக்கம் நெருங்கினான் ராகவன். இங்க வேலைக்கு வந்தா வேலையை மட்டும் தான் பார்க்கும், அதை விட்டுட்டு இங்க வந்து உரசுறது, ஒட்டிக்கலான்னு பாக்குறது, கட்டி பிடிக்கிறது, கிஸ் பண்றது இதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஆம்பளைங்க உங்க பெர்மிஷன் இல்லாம கிஸ் பண்ணா, கட்டி பிடிச்சா ஈட்டிசிங்னு உள்ள தூக்கி போடுவீங்க. அதே நீங்க பண்ணுனா தப்பு இல்ல மாயா, நான் நல்லவன் தான், பட் ரொம்ப நல்லவன்லாம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ என்று ராகவன் சொல்ல, மாமா அது வந்து என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தாள் மாயா. இங்க பார், நான் உனக்கு மாமாவும் இல்ல கீமாவும் இல்ல, கால் மீ சார், ஓகே என்று ராகவன் சொல்ல, என்றாள் மாயா.
மாயா, உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் இது போல நடக்க கூடாது. அப்புறம் ராகவனா பார்க்க மாட்டேன், மிருகமா தான் பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு ராகவன் அவள் அறையை விட்டு வெளியில் சென்றாள். அப்பாடா, போயிட்டான். எங்க வந்த வேகத்துல அவன் பாக்கெட்ல இருக்க கன் எடுத்து என் நெத்தியில வச்சு ஒரே போடா போட்டுருவானோன்னு பயந்தே போயிட்டேன் என்று நடுங்கி போனாள் மாயா. ராகவன் மாயா அறையை விட்டு வெளியே செல்லும் போது தன் டக்கின் செய்த சட்டையை ஒரு புறமாய் வெளியில் எடுத்து விட்டவன் கோட்டை கலட்டி கையில் வைத்துக் கொண்டான். தன் டையையும் லூசாக்கி கொண்டான். ஜெல் வைத்து தடவிய சிகையையும் களைத்து விட்டு கொண்டான். தன்னை எந்த அளவிற்கு மது நம்புகிறாள் என்பதை சோதித்து பார்க்க ஆசைப்பட்டான் ராகவன். ராகவன் மாயாவின் அறையில் இருந்து வெளியில் வரும்போது மதுவை தவிர அங்கு பணியாட்கள் யாரும் இல்லை. தன் முன்னே இருக்கும் கண்ணாடியில் ராகவனை பார்த்து அதிர்ந்து எழுந்தவள் திரும்பி ராகவனை நேருக்கு நேர் பார்த்தாள். அவனும் அவளை பார்த்தான். என்ன என்பது போல் இரு புருவங்களையும் உயர்த்தி மதுவை ராகவன் கேட்க, ஒன்றுமில்லை என்பது போல் மது தலையசைத்தாள். இவர் இப்படியெல்லாம் பண்றாரு, என்னாச்சு இவருக்கு? ஒருவேளை மாயாவுக்கும் இவருக்கும் அது அது நடந்திருக்குமோ? அப்படியெல்லாம் இருக்காது என்று யோசித்து படியே நின்றிருந்த மதுவின் முன்னே சொடக்கிட்டான் ராகவன். சார், எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும் என்றாள் மது. எதுக்கு என்றான் ராகவன். உடம்பு சரியில்லை, இல்ல தலைவலிக்குது, அதனாலதான் என்றாள் மது. உடம்பு சரியில்லையா இல்ல தலைவலியா என்றான் ராகவன். தலைவலி என்றாள் மது. ஐ ஹாவ் அ டேப்லெட், என் ரூமுக்கு வா, டேப்லெட் கொடுக்குறேன், தலைவலி சரியா போகும் என்றான் ராகவன். இல்ல சார், டேப்லெட் வேண்டாம் என்றாள் மது. Do what I say, come to my room என்று சொல்லிவிட்டு ராகவன் அங்கிருந்து நகர, தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டே மது என்று தன்னை தானே திட்டிக் கொண்ட மது ராகவனின் அறைக்கு சென்றாள். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று மது கேட்க, கமிங் என்றான் ராகவன். சிட் டவுன் என்றான் ராகவன் தனக்கு முன்னிருந்த இருக்கையை காட்டி. மதுவும் அமர்ந்தாள். கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி மதுவையே பார்த்த ராகவன், அப்புறம் புது மாப்பிள்ள என்ன சொல்றாரு என்று ராகவன் கேட்க அதிர்ந்து அவனை பார்த்தாள் மது. சார், இது ஆபீஸ் டைம், என்னோட பர்சனல் பத்தி பேசுற டைம் இது இல்லைன்னு நினைக்கிறேன் என்று மது சொல்ல, முதல் முறை மது ராகவனின் கண்களை பார்த்து அவனை எதிர்த்து பேசுகிறாள். நல்லா பேசுற நீ. நான் மாயா ரூம்குள்ள வந்து மறுபடியும் தலையெல்லாம் கலைஞ்சு அலங்கோலமா வெளியே வந்ததை பார்த்ததும் உனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணி இருக்கு, அதுதான் என் முன்னாடி எதிர்த்து பேசுற. பேசு, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று மனதிற்குள்ளேயே நினைத்த ராகவன், மிஸ் மது, இது லஞ்ச் டைம், சோ பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் பேசலாம் என்று ராகவன் சொல்ல, மிஸ் மாயா இப்போ அவங்க அறையில என்ன சொன்னாங்களோ அதுதான் சார் புது மாப்பிள்ள சொன்னாரு என்று மது சொல்ல, ஓ அப்படியா என்று எழுந்தவன், நாளை கழிச்சு என்கேஜ்மெண்ட், ஐ எம் கரெக்ட் என்று ராகவன் சொல்லிக்கொண்டே மதுவின் பக்கம் வர அவள் எழுந்தாள். மேசை மேல் அமர்ந்தவன் அவன் முன்னே நின்றிருந்த மதுவின் கையை பிடித்தான். மதுவின் வலக்கையில் மும்பையில் ராகவன் ஒரு மோதிரம் ஒன்றை அணிவித்தான். என்ன பண்றீங்க என்றாள் மது. இது நான் போட்ட மோதிரம், இன்னும் வரல இருக்கு, வர ஃப்ரைடே உனக்கு என்கேஜ்மெண்ட் இல்ல, சோ உன்னோட புது மாப்பிளையும் மோதிரம் போடுவான்ல என்று மதுவின் கையை பிடித்து கொண்டு ராகவன் கேட்க, சுருக்கென்று தைத்தது மதுவிற்கு. என்ன செய்வது, அவனிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்றாள் மது. அவளின் தடுமாற்றம் அவனுக்கு புரிந்தது. அவள் எதிர்பார்க்காத நேரம் அவன் மோதிரமிட்ட விரலின் மேல் தன் இதழ் பதித்தான் ராகவன். உன்னோட நிச்சயதார்த்தத்துக்கு இது என்னோட கிஃப்ட் என்று சொல்லி அவன் எழுந்து கொள்ள மதுவிற்கு மூச்சை நெஞ்சுவிடும் போல இருந்தது. அவன் இருக்கையில் சென்று அமர்ந்த ராகவன் அவளை பார்த்து, தலைவலிக்கெல்லாம் லீவ் தர முடியாது, வேணும்னா உங்க புது மாப்பிள்ளைய பார்க்க போறேன்னு சொல்லுங்க மிஸ் மது, லீவ் தரேன் என்று ராகவன் சொல்ல, எனக்கு லீவ் வேண்டாம் சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் மது. இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது, நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்று
நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.